அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பலி செலுத்திடவே பலனடைந்திடவே, பலி செலுத்திடவே பலனடைந்திடவே, படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பாதை காட்டும் ஆயனாக இறைவன் அழைக்கின்றார். பாவம் நீங்கி பாசம் காட்ட தேவன் அழைக்கின்றார். அன்பின் ஆட்சியே அவரின் ஆட்சியே, அன்பின் ஆட்சியே அவரின் ஆட்சியே, படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். வாழ்வு வழங்கும் வார்த்தையாக வாழ அழைக்கிறார். வாரி வழங்கும் வள்ளலாக பரவன் அழைக்கிறார். வாழ்வு வழங்கும் வார்த்தையாக வாழ அழைக்கிறார். வாரி வழங்கும் வள்ளலாக பரவன் அழைக்கிறார். நிறைந்த வாழ்விலே நம்மை இழப்பவே, நிறைந்த வாழ்விலே நம்மை இழப்பவே, இனிய தேவன் நம்மை அழைக்க இணைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. படைகளின் ஆண்டவரின் உறைவிடத்தில் அமர்ந்தும் ஆற்றுப்படுத்திக் கொள்ள இந்த பொது காலம் ஆண்டின் 20ஆம் ஞாயிற்று திருவழிபாட்டிற்கு வந்துள்ள அன்புள்ளங்களே, இறை இயேசுவின் இனிய நாமத்தில் 14வது அன்பியமான உபகார மாதா அன்பியத்தின் சார்பாக நல்வாழ்த்துக்கள். மண்ணுலகில் தீமூட்டவே வந்தேன் என்று தான் வந்ததை அறிவிக்கும் இயேசு தன் வருகை அமைதியை அல்ல பிளவையே உண்டாக்கும் என்று சொல்வதோடு தான் பெற வேண்டிய இரத்த திருமுழுக்கு அந்த பிளவே முதற்கனி என்கிறார். இறையரசு பற்றிய செய்தி அதை அறிவிப்பவருக்கு அழிவாக முடிகிறது. பிளவு, துன்பம், அறிவிப்பவரின் அழிவு, இந்த மூன்றும் தான் இறையரசின் தாக்கங்கள். அவரின் மேல் நம் கண்களை பதிய வைப்போம் என்று சொல்லி எபிரேயர் திருமடலில் தன் மக்களை அழைக்கிறார். அவரின் மேல் ஆசிரியரும் கண்களை பதிய வைப்போம். நம் கண்கள் கசங்கலாம், ஆனால் இறுதியில் நம் பார்வை தெளிவாகும். தெளிவான பார்வை பெற்றிட திருப்பலியில் மன்றாடுவோம். வாரீர். இந்த தெய்வீக திருப்பலியை தகுந்த முறையிலே ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கிற நமது பாவங்கள், குற்றம், குறைகள் அனைத்தையும் எண்ணி மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். தூய உள்ளத்தோடு இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நம்மையே தயாரிப்போம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூத புனிதர்களையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள், மனித பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவற்ற நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே, மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக.
இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கட்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்திருக்கின்றீர். எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்துக்கும் மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்தவும் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நாடெங்கும் வழக்கு காரணமாய் இருக்கும்படி என்னை பெற்றாயே. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 38, இறைமுத்துக்கள் 4 முதல் 6 முடிய, 8 முதல் 10 முடிய. அந்நாட்களில் தலைவர்கள் அரசனை பார்த்து, இம்மனிதன் கண்டிப்பாய் சாக வேண்டும், ஏனெனில் இவன் இவ்வாறு பேசி இந்நகரில் எஞ்சியுள்ள போர் வீரர்களையும் மக்கள் அனைவரையும் மனம் தளரச் செய்து வருகிறான். இந்த ஆள் இம்மக்களின் அழிவை தேடுகிறானே அன்றி நலனை தேடுவதில்லை என்றார்கள். அதற்கு அரசன், செதேக்கியா, நன்று, அவனை உங்களிடமே கையளிக்கிறேன், ஏனெனில் உங்களை பகைத்து கொண்டு அரசனால் எதுவும் செய்ய இயலாதே என்றான். எனவே அவர்கள் எரேமியாவை பிடித்து காவல் கூடத்தில் அரச மகன் மல்கியாவுக்கு சொந்தமான பாழங்கிணற்றுக்குள் கயிற்றில் கட்டி அவரை கீழே இறக்கிவிட்டார்கள். அக்கிணற்றில் தண்ணீர் இல்லை, சேறு மட்டுமே இருந்தது. எனவே எரேமியா சேற்றுக்குள் புதைய தொடங்கினார். எபேது மேலேக்கு அரண்மனை நின்று வெளியே சென்று அரசனை நோக்கி, என் தலைவரே, என் அரசரே, இறைவாக்கினர் எரேமியாவை பாழங்கிணற்றுக்குள் தள்ளியதால் இம்மனிதர்கள் பாவம் செய்தார்கள். அவர் அங்கு பட்டினியால் மடிந்து போவார், ஏனெனில் நகரில் அப்பம் ஏதும் கிடையாது என்று கூறினார். அதை கேட்ட அரசன் எத்தோப்பியரான எபேது மெலேக்கை நோக்கி, உன்னோடு 3 பேரை இங்கிருந்து கூட்டிச் செல். இறைவாக்கினர் எரேமியா சாவதற்கு முன்பே கிணற்றினின்று அவரை தூக்கிவிடு என்று கட்டளையிட்டான். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 40 நாம் அனைவரும் சேர்ந்து பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், விரைந்து வாரும். பொறுமையுடன் காத்திருந்தே, அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார், எனது மன்றாட்டை கேட்டருளினார்.
அழிவின் குழியிலிருந்து என்னை அவர் வெளிக்கொணர்ந்தார். சேறு நிறைந்த பள்ளத்தாக்கில் நின்று தூக்கி எடுத்தார். கற்பாறையின் மேல் நான் காலூன்றி நிற்க செய்தார். என் காலடிகளை உறுதிப்படுத்தினார். ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், விரைந்து வாரும். புதியதொரு பாடலே நம் கடவுளை புகழும் பாடலே என் நாவில் நின்று எழச் செய்தார். பலரும் அதை பார்த்து அச்சம் கொண்டு ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வர். நானோ ஏழை எளியவன், என் தலைவர் மீது அக்கறை கொண்டுள்ளார். நீரே என் துணைவர், என் மீட்பர், என் கடவுளே, எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், விரைந்து வாரும். நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். வான்முத்துக்கள் 12, அதிகாரம் 12, இறைவசனங்கள் 1-4 வரை. சகோதர சகோதரிகளே, திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, எந்த சுமையையும் நாம் பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். அவர் தம் அடைய இருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இப்போது கடவுளது அரியணையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். பாவிகளால் தமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்ட அவரை எண்ணி பாருங்கள். அப்பொழுது நீங்கள் மனம் சோர்ந்து தளர்ந்து போக மாட்டீர்கள். பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி பிரிவு 12 49 தொடங்கி 53 முடிய உள்ள இறை திருவார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மண்ணுலகில் தீ மூட்டவே வந்தேன். அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு. அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறேன். மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றான் நினைக்கிறீர்கள்? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்கிறேன். இது முதல் ஒரு வீட்டில் உள்ள 5 2 எதிராக 3 3 எதிராக 2 பிரிந்திருப்பர். தந்தை மகனுக்கும், மகன் தந்தைக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமியார் தன் மருமகளுக்கும், மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, இன்றைய நற்செய்தி பகுதியை பல முறை நாம் கேட்டு அதிர்ந்திருக்கிறோம், அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறோம். இது முரண்பாடாய் இருக்கிறதே என்று நாம் முணுமுணுத்திருக்கிறோம். விண்ணுலகில் இறைவனுக்கு மகிமை உண்டாகுக, மண்ணுலகில் நல் மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று குழந்தையாய் பிறந்தபோதே இயேசுவை பற்றி வானதூதர்கள் மகிழ்ச்சியோடு பாடிய பாடல் இது. மண்ணுலகில் நல்ல மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. இவர் அமைதியின் அரசர். நான் தரும் அமைதி இந்த உலகம் தருகிற அமைதி போல் அன்று. நீடித்த நிலைத்த அமைதியை உங்களுக்குள்ளே நான் ஏற்படுத்துவேன் என்று கூறிய இயேசு ஆண்டவர் இப்போது முற்றிலும் மாறுபட்ட ஒரு செய்தியை நமக்கு சொல்லுகிறார். அதுதான் நம்மை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. மண்ணுலகில் தீ மூட்டவே வந்தேன். சரி, அது கூட பரவாயில்லை. நான் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றால் நினைக்கிறீர்கள்? இல்லை, பிளவை உண்டாக்கவே வந்தேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்திற்கு வருவோம். எரேமியா இறைவாக்கினர்
அந்த நாட்டினுடைய அரசன் செதேக்கியாவால் தீர்ப்பிடப்படுகிறார். அவன் தன் சொந்த விருப்பத்தின்படியோ அல்லது தனது நீதியின்படியோ இந்த இறைவாக்கினரை தீர்ப்பிடவில்லை. மக்கள் கூட்டம் இவரை கொல்லும் என்றது கொன்றார், கொல்ல தீர்ப்பளிக்கிறார். எப்படி மனைவி மறைமுகமாக ஏவலர் வேலைக்காரர் வழியாக நினைவுபடுத்திய போதும் கூட இவரை கொல்லும் பரபாசே எங்களுக்கு வேண்டும் என்று மக்கள் கத்திய போது, கூச்சலிட்ட போது, எப்படி இந்த மக்களுடைய கூச்சலுக்கு அடிபணிந்து தான் குற்றமற்றவர் என்று கருதியவரை, நான் இவரிடம் ஒரு குற்றமும் காணவில்லை என்று சொல்லிய அந்த ஏரோது அவரை கொல்ல அவர்களிடம் கையளித்தாரோ, அதே போல இந்த செதேக்கியா அரசனும் கூட்டத்திற்கு, மக்களுக்கு, கூச்சலுக்கு பயந்து குற்றமற்றவர் என்று தன் மனசாட்சி சொன்னதை மழுங்கடித்து விட்டு அவரை பாழும் கிணத்திலே இறக்கி கொல்ல அவர்களிடம் கையளிக்கிறார். இறைவனுக்கு எதிராக நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று இறைவனது குரலாக ஒரு இறைவாக்கினன் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்த எரேமியாவை கொல்ல தீர்ப்பளிக்கிறார். அன்புக்குரியவர்களே, திருமுழுக்கு பெற்றிருக்கிற நாம் எல்லோரும் உறுதி பூசுதல் என்கிற அருள் அடையாளத்தை பெற்றிருக்கிற நாம் எல்லோரும் இறைவாக்கினர்களாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இறைவாக்கினர் என்பவர் யார்? இறைவன் என்ன நினைக்கிறாரோ, இறைவன் என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை கடவுளது குரலாக பேச எப்போதும் இறைவாக்கினர்கள் சொல்கிற வார்த்தைகள் வாழ்க்கையை புரட்டி போடும். சுகமோகமாக வாழ்கிறவர்களுடைய வாழ்க்கையை அச்சுறுத்தும். It will make the people discomfort those who are comfortably living. மகிழ்வோடு நிறைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற, கடவுளை மறந்து தன்னுடைய வீட்டின் வாசலிலே காத்து கிடந்த லாசரை காண மறுத்த அந்த பணக்கார செல்வந்தன் எப்படி தண்டனைக்கு உள்ளானானோ, அதே போல இந்த வசதியாக வாழ்கிறவர்களுடைய வாழ்க்கையை அச்சுறுத்துகிற, புரட்டி போடுகிற வார்த்தையாக இறைவாக்கினர்களுடைய வார்த்தை இருக்க வேண்டும். இங்கேயும் அப்படித்தான் இருக்கிறது. மக்கள் இறைவனுக்கு எதிராக செயல்பட்டார்கள். அதை சுட்டி காட்டிய போது அவரை கொல்ல அவர்கள் அரசனிடம் ஆணை பெற கூச்சலிட்டார்கள். இங்கே இறைவனுக்கு எதிராக பிளவுபட்டிருந்த இந்த இறை மக்களை, கடவுளுடைய மக்களை, கடவுள் தேர்ந்து கொண்ட மக்களை இணைக்க வந்தவர் இந்த இறைவாக்கினர். இரண்டாவது வாசகத்திலே நாம் வாசிக்கிறோம், எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே எல்லா பாவங்களையும் நீங்கள் உதறி தள்ளிவிட்டு
நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவேற்றுபவருமான இயேசுவின் மீது நாம் நமது கண்களை பதிய வைப்போம். அவர் அடைய இருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இப்போது கடவுளது அரியணையில் வரப்புறத்தில் வீற்றிருக்கிறார். இயேசுவின் மீது கண்களை பதித்து அவரை நோக்கி நம்முடைய ஓட்டத்தை ஓடுகிற போது எது எது தேவையில்லையோ அவற்றையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு நம்முடைய பந்தயத்தை, நம்முடைய ஓட்டத்தை இலகுவாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. தேவையான நேரத்தில் தேவையில்லாதவற்றை உதறி தள்ளிவிட்டு தேவையை நோக்கி, தேவையானதை நோக்கி நம்முடைய ஓட்டத்தை தொடங்க வேண்டும். நம்மிலே பலர் நல்லவர்களாக வாழ நினைக்கிறோம். நம்முடைய மனித பலவீனம் அவற்றை விட்டு வெளியே வர விரும்புவதில்லை. ஒருபுறம் நல்லவர்களாக இருக்க விரும்புகிறோம். இயேசுவினுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறோம். ஆனால் நம்முடைய மனித உலகு சார்ந்த, உடல் சார்ந்த இச்சைகள் கீழே இழுத்து போடுகின்றன. ஆனால் நாம் இவற்றை உதறி தள்ள ஒருபோதும் முயற்சிப்பதில்லை. நம்முடைய வீட்டிலே, நம்முடைய படுக்கை அருகிலே எலி சத்து கிடக்கிறது. சத்துப்போன எலியை தூக்கி எறிந்தால்தான் அந்த நாற்றம் போகும். அதை விட்டுவிட்டு சத்துப்போன எலியை அங்கேயே வைத்துவிட்டு ஊதுபத்திகளை கொளுத்தி வைப்பது, வாசனை திரவியங்களை அடிப்பது என்பது ஒருபோதும் தீர்வாகாது. மீண்டும் சொல்லுகிறேன், தேவையான நேரத்தில் தேவையில்லாதவற்றை தூக்கி எறிந்துவிட்டு தேவையானதை நோக்கி நாம் முன்னேற வேண்டும் என்று இயேசு இன்றைக்கு இறை வார்த்தை வழியாக நம்மை அழைக்கிறார். நான் அமைதியை நிலைநாட்டவா வந்தேன் என்று நினைக்கிறீர்கள்? இல்லை, பிளவை உண்டாக்க வந்தேன். தெரிந்தேதான் இயேசு சொல்கிறார். அவருடைய எருசலேம் நோக்கிய அந்த பயணத்தின் இறுதி பகுதியாக இந்த பகுதி, இந்த போதனை அமைந்திருக்கிறது. எதனாலே பிளவை உண்டாக்க வந்தேன் என்று சொல்கிறார்? இயேசுவை, இயேசுவின் மதிப்பீடுகளை நாம் உண்மையாகவே பின்பற்ற விரும்பினால், பின்பற்றினால், நம்முடைய குடும்பம் தொடங்கி நாம் பணி செய்கிற இடங்கள், நாம் வாழுகிற சமூகம், இவற்றிலே நாம் வித்தியாசமானவர்களாக, வேறுபட்டவர்களாக, இந்த உலக பாதையிலே ஓடுகிற, இந்த உலகம் ஓடுகிற பாதையிலிருந்து மாறி சிந்திப்பவர்களாக, மாற்று வாழ்க்கை வாழ்பவர்களாக நாம் அடையாளம் காணப்படுவோம். பணி செய்கிற இடத்திலே நேர்மையோடு நடக்க வேண்டும். கையூட்டு, லஞ்சம் வாங்கக்கூடாது. நமக்கு அருகிலே இருக்கிற இன்னொரு சக ஊழியர் கையூட்டு வாங்குகிறார், லஞ்சம் வாங்குகிறார், நேர்மையோடு நடப்பதில்லை. நாம் நேர்மையோடு நடக்கிற போது நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் நம்மை பார்த்து கேலி கிண்டல் செய்வார்கள். அங்கே நாம் கிறிஸ்தவர்கள் என்பதால் தனித்து நிற்கிறோம்.
நன்மைக்கும் தீமைக்கும் அங்கே பிளவு இருக்கிறது. நம்முடைய குடும்பங்களிலே இன்றைக்கு நம்முடைய பங்கிலும் கூட ஒருவேளை இது சமூகத்தினுடைய இன்றைய வாழ்க்கையினுடைய அழுத்தங்களால் கூட இருக்கலாம். நான் தீர்ப்பிடவில்லை. திருமணம் செய்து கொள்ள முன் வருகிறோம். அந்த குடும்பத்திலே இருக்கிற ஒருவர் அல்லது பெரியவர் இது தவறு, இப்போது இது எளிதாக தோன்றும், காலப்போக்கிலே 3 மாதங்களுக்கு பிறகு 1 வருடத்திற்கு பிறகு அங்கே பிரச்சனைகள் உண்டாகும், வீட்டிலே குடும்பத்திலே அமைதி இருக்காது என்று அறிவுறுத்துகிற போது அந்த மனிதரை, அந்த பெரியவரை, நம்முடைய தாத்தா பாட்டியாக இருக்கலாம் அல்லது சற்று நேர்மையாக சிந்திப்பவராக இருக்கலாம், அவரை நாம் தனிமைப்படுத்துகிறோம். அங்கே நம்முடைய குடும்பத்திலே பிளவு ஏற்படும். அப்படி ஏற்படுகிற போதுதான், ஏற்பட்டால்தான் நாம் இயேசுவினுடைய கட்டளைகளுக்கு முழுமையாக கட்டளைகளை ஏற்று வாழ்பவர்கள் என்று பொருள்படும். உலகத்தோடு நானும் சேர்ந்து ஓடுகிறேன் என்பது அல்ல. இறந்து போன மீன்கள் தான் ஆற்றோடு அடித்து செல்லப்படும். உயிருள்ள மீன்கள் எப்போதும் எதிர்நீச்சல் போடும். நாம் உயிருள்ள உண்மையான கிறிஸ்தவர்கள் என்றால் நாம் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். எல்லோரும் அப்படித்தான் செய்கிறார்கள். நான் ஒருவன் மட்டும் நேர்மையாக இருந்து என்ன செய்ய போகிறேன் என்று நினைத்தால் நாம் உண்மையான கிறிஸ்தவர்கள் அல்ல. நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ள நமக்கு உரிமை இல்லை. நேர்மைக்காக, நீதிக்காக, உண்மைக்காக ஓங்கி உரக்க குரல் கொடுப்பவர்களே உண்மையான கிறிஸ்தவர்கள். நெல்சன் மண்டேலா, மகாத்மா காந்தி, இப்படி மார்ட்டின் லூதர் கிங் என்று எவர்களெல்லாம் உண்மைக்கு எதிராக உண்மையை ஓங்கி உரக்க ஒலித்தார்களோ அவர்களெல்லாம் கொல்லப்பட்டார்கள். அப்படி நாம் இந்த உலகப் போக்கை எதிர்த்து நிற்கிற போது பிளவை உண்டாக்குகிற சக்திகளாக நாம் கருதப்படுவோம். ஆனால் இந்த பிளவுதான் நம்மை இறைவனோடு இணைக்கும். எப்படி முதல் வாசகத்திலே கடவுளுக்கு எதிராக இருந்த மக்களை அந்த எரேமியா இறைவாக்கினர் இணைத்தாரோ, எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே நாம் இறைவனை சார்ந்தவற்றை நம்முடையதாக்கி இயேசு கிறிஸ்துவின் மீது நமது கண்களை பதித்து நாம் அவர் அடைய இருந்த இழிவை பொருட்படுத்தாமல் எப்படி சிலுவையை ஏற்றுக்கொண்டு ஆனால் முடிவிலே மகிமையின் அரியணையை பெற்றாரோ அதே போல நாமும் பெற வேண்டும் என்று அழைக்கப்படுகிறோம். நாம் இயேசுவின் உண்மை சீடர்களாய் வாழ்கிற போது நம்முடைய எதிர் வினையால், சரியான வினையால் இயேசுவின் உண்மை சாட்சிகளாய் வாழ்கிற போது நான் தீயை மூட்டவே வந்தேன் என்று சொல்கிறார். தீ என்பது வெறும் அழிவை மட்டுமல்ல, தீ எங்கே இருக்கிறதோ அங்கே வெளிச்சம் இருக்கிறது. தீ எங்கே இருக்கிறதோ அங்கே அழுக்கு இருப்பதில்லை. தங்கத்தை புடமிட
தங்கத்தில் இருந்து அழுக்கை நீக்க தீயைத்தானே பயன்படுத்துகிறோம். உணவை சமைக்க தீயைத்தானே பயன்படுத்துகிறோம். மனித மனங்களை சமைக்க, இருளை அகற்ற, தீமையை பாவங்களை ஒழிக்க தீ கண்டிப்பாக தேவை. நம்முடைய உள்ளம் தீயாலே பற்றி எரிய வேண்டும். அன்பு தீயாலே பற்றி எரியப்பட வேண்டும். எம்மாவு சீடர்கள் சொன்னார்களே, இறை வார்த்தையை அவர் போதித்த போது, விட்டு கொடுத்த போது நம்முடைய உள்ளங்கள் பற்றி எரியவில்லையா? இறை வார்த்தை நம்முடைய உள்ளங்களை பற்றி எரிய வைக்க வேண்டும். அந்த தீயை மூட்டத்தான் வந்தேன் என்று இயேசு சொல்லுகிறார். நான் பெற வேண்டிய திருமுழுக்கு ஒன்று உண்டு, அதை நான் பெற்றே ஆக வேண்டும். அது என்ன திருமுழுக்கு? சொன்னேன். அவர் எருசலேமை நோக்கி தன்னுடைய இறுதி பயணத்தை தொடர்ந்திருக்கிறார். கல்வாரி மலையிலே தன்னுடைய இரத்தத்தால் தன்னுடைய குருதியை சிந்தி அந்த திருமுழுக்கை, ஞானஸ்தானத்தை அவர் பெற வேண்டும். அதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று சொல்லுகிறார். அந்த சிலுவை மரணத்தை அடையும் வரை, தன்னுடைய குருதியை, இரத்தத்தை நம்முடைய பாவங்களுக்கு கழுவாயாக சிந்துகிற வரை, தன்னுடைய இரத்தத்தாலே திருமுழுக்கை பெறுகிற வரை நான் ஓய மாட்டேன் என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள் எல்லாம் இந்த திருமுழுக்கை நமக்கு நினைவுபடுத்த வேண்டும். இயேசு தன்னுடைய குருதியை, இரத்தத்தை சிந்தி அந்த திருமுழுக்கை பெற்றுக்கொண்டார். இந்த வாழ்க்கையிலே நம்முடைய ஓட்டத்திலே சந்திக்கிற துன்பங்கள், தடைகள், துயரங்கள், ஏமாற்றங்கள், எதிர்ப்புகள் எல்லாம் நம்மை இயேசுவோடு இணைத்து வைக்கிற திருமுழுக்காக இருக்க வேண்டும். பிளவுகள் இணைக்கின்ற பாலமாக அமைய வேண்டும். ஆம், பிளவையே ஏற்படுத்த வந்தேன் என்று சொன்ன இயேசு நம்மை இறை தந்தையோடும் சக மனிதர்களோடும் இணைத்து வைக்கட்டும். எழுந்து நின்று நம்முடைய இறை நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். நம்புகிறேன் தூய ஆவியில் வல்லமையாய்
இறைவனின் குரலாக ஒலிக்க, இறைவனுக்கு உகந்தவற்றை நமது வாழ்வாக்க, நம்முடைய சாட்சிய வாழ்வாள் உலகிலே அன்பு தீ பற்றி எறியச் செய்ய, பிளவுகள் எப்போதும் இறைவனோடும் சக மனிதர்களோடும் நம்மை இணைத்து வைக்கிற பாலமாக அமைய தேவையான வரங்களை நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டுவோம். நல்ல ஆயனம் எம் இறைவா, உமக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த எங்கள் திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் ஆகியோருக்கு ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ளும் ஆற்றலை அளிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மண்ணுலகில் நீர் மூட்ட வந்த அன்பினும் நெருப்பையும் நீதியின் சுடரையும் அணைத்துவிட்டு பகைமையின் பாதையில் பயணிக்கும் இவ்வுலகையும் உலகின் தலைவர்களையும் எம் நாட்டின் தலைவர்களையும் சமத்துவம், சமய சார்பின்மை, சகோதரத்துவம், சமாதானம் ஆகிய விழுமியங்களின்படி வாழ்கிற மற்றும் ஆளுகின்ற நல்லோரை நீர் உருமாற்றம் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நானோ எளியவன், நீரே என் மீட்பர். என் கடவுளே, எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும் என்கிற திருப்பாடல் வரிகளையே எங்கள் வேண்டுதலாக உம்முன் எழுப்பி இன்னல்கள் நிறைந்த எம் வாழ்வில் மனம் சோர்ந்து தளர்ந்து போகாமல் நம்பிக்கையோடு பயணிக்கவும், குறிப்பாக இளையோர் மற்றும் வலுவற்றோர் உம்மையே தங்கள் துணைவராக கொண்டு துணிவோடு முன்னேற அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஜூப்ளி ஆண்டினை கொண்டாடி வரும் நாங்கள் அனைவரும் நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைத்து எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக முன்னேறி செல்லவும், எங்கள் தனிப்பட்ட அழைத்தல் மற்றும் வாழ்க்கை நிலைக்கு ஏற்ப எங்களுக்கு குறிப்பிடப்பட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடிட தேவையான வரம் அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் மன உறுதியோடு பங்கேற்று எங்களை பற்றி கொண்டிருக்கிற எல்லா சுமைகளையும் பாவ நாட்டங்களையும் உதறி தள்ளிவிட்டு சார்பாகவும் உமது அரசுக்கு ஏற்றவர்களாகவும் வாழ்ந்திட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடும் உரிமையோடும் உமது திருமுன் சமர்ப்பித்த இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் உமது அன்பு திருமகனும் ஆகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக எங்களுக்கு தந்தருளும். ஆமென். செல்வே என் வாழ்வினை அவரில்
அன்புள்ளவர்களே, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வான தூதர் அணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண் இசைத்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து எக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுதியற்ற என்னை தேர்ந்து கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி பயணம் செய்யும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் திருத்தூதர் புனித தோமா மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு கற்றுத்தந்தவாறு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் ஆவலோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று அன்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. இன்று இங்கே கூடி வந்துள்ள எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு இயேசு ஆண்டவரின் அமைதியை உள்ளன்போடு பகிர்ந்து தருவோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திரு உடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வை தருவனவாக. ஆமென். அன்பிற்கினியவர்களே, இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன் வந்து பெற்றுக்கொள்ளவும். மற்ற மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். நன்றி. Dear brothers and sisters, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholic who prepare themselves to take part worthily to come and receive the Holy Communion. Others, kindly remain in your place and worship the Lord in silence. Thank you. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றாய், அன்பு தெய்வமே. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றாய், அன்பு தெய்வமே. உறவே வா, உயிரே வா, எழுந்து வா, மகிழ்ந்து வா. உறவே வா, உயிரே வா, எழுந்து வா, மகிழ்ந்து வா. உள்ளமெனும் கோயிலில் உறவெனும் தீபமே, வாழ்வெனும் சோலையில் வந்திடும் வசந்தமே. அன்பனே, நண்பனே, உன்னை அழைத்தேன் வா. ஆன்ம உணவே, அருளின் வடிவே, அடியேன் இல்லம் வா. உறவின் தெய்வமே, என்னில் உறைந்திடவா. அன்பின் சங்கமமே, என்னில் தங்கிடவா. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றாய், அன்பு தெய்வமே. துன்பமெனும் வேளையில் அன்புடன் அழைக்கவே, துணையென வாழ்வினில் என்னுடன் தொடரவே. இறைவனே, இயேசுவே, இதயம் எழுந்தே வா. நாதனே, நேசனே, பாச
அறிவிப்பு. செங்கல்பட்டு மறைமாவட்டம் புனித பிரான்சிஸ் சவேரியார் ஆலய பங்கு பல்லாவரத்தில் வசிக்கும் தந்தை சைமன் ரொசாரியோ, தாய் ஆரோக்கிய அமல பிரேமா, இவருடைய மகன் பேட்ரிக் கிளமெண்ட் அஜில் என்பவருக்கும் நமது உயர் மறைமாவட்டம் நமது பங்கு சாந்தோமில் வசிக்கும் தந்தை வில்லியம் நிர்மல்ராஜ், தாய் ரஞ்சிதம், இவருடைய மகள் மார்கரெட் திவ்யா என்பவருக்கும் திருமணம் நடைபெற உள்ளது. இது 3வது அறிவிப்பு. மதுரை உயர்மறை மாவட்டம் புனித பவுல் ஆலய பங்கு மதுரையில் வசிக்கும் தந்தை சூசை அந்தோணிராஜ், தாய் வளனரசி, இவருடைய மகன் ரத்தினதுரை என்பவருக்கும் நமது உயர்மறை மாவட்டம் நமது பங்கு சாந்தோமில் வசிக்கும் தந்தை இருதயராஜ், தாய் மரியாள், இவருடைய மகள் பிரின்சி சகாயமேரி என்பவருக்கும் திருமணம் நடைபெற உள்ளது. இது 3வது அறிவிப்பு. நமது உயர்மறை மாவட்டம் நமது பங்கு மயிலாப்பூரில் வசிக்கும் தந்தை நடராஜன், தாய் வேளாங்கண்ணி, இவருடைய மகன் விக்னேஸ்வர் என்பவருக்கும் நமது உயர்மறை மாவட்டம் நமது பங்கு மயிலாப்பூரில் வசிக்கும் தந்தை அமலராஜ், தாய் புஷ்பலதா, இவருடைய மகள் என்பெண் சுகன்யா என்பவருக்கும் திருமணம் நடைபெறவுள்ளது. இது முதல் அறிவிப்பு. நமது உயர்மறை மாவட்டம் நமது பங்கு சாந்தோமில் வசிக்கும் தந்தை ஆண்டனி டீஸ் மெல், தாய் டெல்மா ஆண்டனி, இவருடைய மகன் மைக்கேல் மெரியோ என்பவருக்கும் மதுரை உயர்மறை மாவட்டம் தூய இரட்சகர் ஆலய பங்கு தேனியில் வசிக்கும் தந்தை மைக்கேல் ராஜ், தாய் ரொசாரி கவிதா, இவருடைய மகள் ஜெனோவா என்பவருக்கும் திருமணம் நடைபெற உள்ளது. இது முதல் அறிவிப்பு. நமது உயர்மறை மாவட்டம் நமது பங்கு மயிலாப்பூரில் வசிக்கும் தந்தை ராமநாதன், தாய் பவுனம்மாள், இவருடைய மகன் வேல்முருகன் என்பவருக்கும் கோட்டார் மறைமாவட்டம் புனித மிக்கேல் அதிதூதர் ஆலய பங்கு ஆசாரி பள்ளத்தில் வசிக்கும் தந்தை மனுவேல் சூசை, தாய் லில்லி அமலோற்பவம், இவருடைய மகள் ஜெய பெனிஷா சூசன் என்பவருக்கும் திருமணம் நடைபெற உள்ளது. இது முதல் அறிவிப்பு. இத்திருமணத்தில் தடைகள் ஏதேனும் இருப்பின் பங்கு தந்தையிடம் தெரிவிப்பது பங்கு மக்கள் கடமை. இன்று பொது காலத்தின் 20ஆம் ஞாயிறு. இந்த திருப்பலியை சிறப்பித்த உபகாரமாதா அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் இறை மக்களுக்கும் நம்முடைய நன்றியும் பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். எதிர்வரும் ஞாயிறு காலை 8:30 மணி திருப்பலியை சிறப்பிக்க இருப்பவர்கள் 15வது அன்பியம் ஆரோக்கியமாதா அன்பிய பொறுப்பாளர்களும் இறை மக்களும். இன்று நமது பங்கின் இளையோருக்கான கூட்டம் 10:30 மணி அளவிலே மயிலை அன்னை அரங்கத்திலே நடைபெறும். நமது பங்கிலே புதிதாக இளையோர் குழுவை கட்டமைக்க விரும்புகிறோம். உயர்மறை மாவட்டத்தினுடைய தலைமை கோவில், தலைமை பேராலயம், தலைமை பேராலய பங்கு, இதிலே இளையோர் மிக மிக குறைவாகவே பங்கேற்கிறார்கள். வருகிறவர்களும் முழுமையாக இந்த பணிகளிலே ஈடுபடுவது இல்லை. எனவே பழைய தேர்ந்தெடுக்கப்பட்ட குழுவின் பணி காலம் முடிகிற வரை பொறுமையாக காத்திருந்தேன். அது முடிந்துவிட்டது. புதிதாக இப்போது நாம் இந்த இளையோர் குழுவை கட்டமைக்க விரும்புகிறோம்.
நம்முடைய உயர் மறை மாவட்டத்திலே மிகப்பெரிய பங்கு திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். நான் மற்ற பங்குகளுக்கு செல்லுகிற போது அங்கே பங்கிலே இளையோர் யூத் எவ்வளவு செயல் துடிப்போடு செயல்படுகிறார்கள் என்பதை பார்க்கிறேன். அடிக்கடி நான் சொல்லுகிற எடுத்துக்காட்டு உதாரணம் சின்னமலை பங்கு. இந்த சின்னமலை பங்கிலே 4-5 இளையோர் குழுக்கள் இருக்கிறார்கள். காரணம், நிறைய பேர், ஒரு 200-300 பேருக்கு மேலே இருக்கிறார்கள். எப்போதும் பங்கிலே அந்த இளையோர் எல்லா நிகழ்வுகளிலும் முன்னின்று செயல்படுகிறார்கள். எனக்கு உனக்கு என்று போட்டி போட்டுக்கொண்டு செயல்படுகிறார்கள். ஆனால் நம்முடைய இந்த பங்கிலே ஒரு ஆண்டு காலம் பொறுமையோடு நானும் பல முயற்சிகளை மேற்கொண்டோம். எதுவும் பலன் தருவதாக இல்லை. பெற்றோர்கள் இனிமேல் கொஞ்சம் பிள்ளைகளை அனுப்புங்கள், பெண்களுக்கு தனியாக ஆண்களுக்கு தனியாக என்று 2 அமைப்புகளை உருவாக்குகிறோம். பெண்களை கவனித்து கொள்ள கல்ச்சுரல் அகாடமி சிஸ்டர்ஸ் அவர்கள், அந்த அருட்சகோதரிகள் நம்ம இந்த பெண்கள் இளையோர் குழுவுக்கு பொறுப்பாக இருந்து அவர்களை வழிநடத்துவார்கள். ஆண்களுக்கு நம்முடைய உதவி பங்கு தந்தையர்கள் பொறுப்பாக இருப்பார்கள். எனவே பெற்றோர்கள் தாராளமாக அனுப்பி வையுங்கள். ஏன் நம்முடைய பங்கிலே 2000 குடும்பங்கள் இருக்கின்றன, 10 இளையோர் கூட வருவதில்லை. மிகவும் வருத்தத்துக்குரியது. இவர்கள்தான் நாளைய திருச்சபை என்றும் போப்பாண்டவர் சொல்கிறார். நாளைய திருச்சபை அல்ல, இன்றைய திருச்சபையே அவர்கள்தான் என்று சொல்கிறார். ஆனால் நம்முடைய இளையோர் அதில் பங்கேற்பதில்லை. பெற்றோர்களாகிய நீங்களும் அதற்கு ஒரு காரணம். அவர்களை உற்சாகப்படுத்தி தயவு செய்து அனுப்பி வையுங்கள். நான் சொன்னது போல தனித்தனியாக பழைய இதுவரை இருந்தவர்களும் புதிதாக படிவங்களை பூர்த்தி செய்து உங்களது பெயர்களை பதிவு செய்ய வேண்டும். நான் ஏற்கனவே இருக்கிறேன், எனவே நான் பெயர் கொடுக்க வேண்டியது இல்லை என்று அல்ல. எல்லோரும் இதை புதிதாக இளையோர் குழுவை கட்டமைக்க விரும்புகிறோம். தயவு செய்து இளையோர்களை, உங்களது பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள். நல்ல பணிகளில், கடவுள் காரியங்களில், சமூக பணிகளிலே ஈடுபட அவர்களுக்கு இது ஒரு தலைமைத்துவ பயிற்சி, லீடர்ஷிப் ட்ரைனிங். பணி செய்ய ஒரு வேலைக்கு செல்லுகிற போது கூட அந்த இன்டர்வியூ சரியாக செய்வதற்கு இங்கே இது போன்ற அமைப்புகளிலே சேர்ந்து பணி செய்வது உதவியாக இருக்கும். எனவே தயவு செய்து புரிந்து கொண்டு பெற்றோர்கள் உங்களது வாலிப பிள்ளைகளை, இளையோர்களை இந்த குழுவுக்கு அனுப்பி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு 10:30 மணிக்கு இந்த கூட்டம் இருக்கிறது. இளையோர் இளம்பெண்களும் மற்றும் இளையோர் ஆண்களும் தனித்தனியாக செயல்படுவார்கள். இணைந்து செயல்பட விரும்புகிற அனைவரும், பழைய இளையோர், புதிய இன்னும் இதுவரை சேராதோர் எல்லோரும் உங்களது பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறும் இந்த கூட்டத்திற்கு வருமாறும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எதிர்வருகிற சனிக்கிழமை 23ஆம் நாள் மாலை 5 மணி முதல் நமது மறை மாவட்ட இளையோர் தங்களுடைய இணைய வழி ஜபத்தினுடைய 1550வது நாளை 1550 நாள் இணைய வழியிலே அவர்கள் ஜெபித்திருக்கிறார்கள். நமது பேராலயத்திலே உயர் மறை மாவட்ட இளைஞர்கள் ஒன்று கூடி நம்முடைய இந்த திருத்தலத்திலே பேராயர் தலைமையிலே வருகிற சனிக்கிழமை அவர்கள் ஒன்று கூடி திருப்பலி நிறைவேற்றுவார்கள் மாலை 5 மணிக்கு. சிறைப்பணி குழுவின் சார்பாக வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணி திருப்பலியை நமது பேராயர் அவர்கள் நிறைவேற்றுவார்கள். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இந்த 8:30 மணி திருப்பலியை
பேராயர் அவர்கள் சிறைப்பணி குழுவுக்காக நடத்த இருக்கிறார்கள் என்றால், சிறையிலே இருப்போருக்கு பல்வேறு பணிகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. நம்முடைய அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பொதுநிலையினர் தமிழகம் முழுவதும் இந்திய அளவிலும் பிரிசன் மினிஸ்ட்ரி என்று சிறையிலே இருப்போருக்கு பணி செய்கிறார்கள். அவர்களுக்கு உதவி செய்கிற வண்ணம் அன்று சிறப்பு காணிக்கை எடுக்கப்படும். வருகிற ஞாயிற்றுக்கிழமை எல்லா திருப்பலிகளிலும் 8:30 மணி திருப்பலியை நம்முடைய பேராயர் அவர்கள் சிறப்பிக்க வருகிறார்கள். அப்போது எதற்காக முன்னாலே சொல்கிறேன் என்றால், வருகிற போது சற்று அதிகமாக இந்த பணிக்கு உதவி செய்வதற்காக தயாராக வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நமது பங்கில் உள்ள மறைக்கல்வி பிள்ளைகளுக்கான கல்வி உதவித்தொகை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 24ஆம் நாள் முதல் முடிந்த பிறகு, மறைக்கல்வி வகுப்புகள் முடிந்த பிறகு 11 மணிக்கு அருளப்ப அரங்கத்திலே மறைக்கல்வி பிள்ளைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். உதவித்தொகை பெற்று செல்ல வகுப்புகள் வருபவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டோக்கன்களையும் குடும்ப அட்டையையும் தவறாமல் கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தமிழக ஆயர் பேரவையின் அறிவுறுத்தலின்படி திருப்பலி கருத்துக்கள் ஒப்புக் கொடுப்பதற்காக இதுவரை நாம் 100 ரூபாய் செலுத்தி வந்தோம். இனிமேல் 150 ரூபாயாக செப்டம்பர் மாதம் முதல் இது நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் என்பதை அறிவித்துக் கொள்கிறோம். அன்பிய கூட்டங்கள் 21ஆம் நாள் வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு 15வது அன்பியம் புனித ஆரோக்கிய மாதா அன்பிய கூட்டம் நடைபெறும். 22ஆம் நாள் வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு 27வது அன்பியம் புனித கருணை மாதா அன்பிய கூட்டம் நடைபெறும். 23ஆம் நாள் சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு 9 மற்றும் 26வது அன்பியங்கள் புனித வரப்பிரசாத மாதா மற்றும் பிரகாச மாதா அன்பிய கூட்டங்கள் நடைபெறும். அன்பிய கூட்டங்களுக்கு வரும்போது திரு விவிலியத்தை, பைபிளையும் பங்கு குடும்ப அட்டையையும் தவறாமல் கொண்டு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பிய கூட்டங்கள் நடைபெறும் இடங்கள் குறித்த விவரங்கள் உங்களுடைய அன்பிய வாட்ஸ்அப் குரூப்பிலே உங்களுக்கு தெரிவிக்கப்படும். இந்த வார புனிதர்கள் 20ஆம் நாள் புதன்கிழமை துறவு மட தலைவரான புனித பெர்னார்டு நினைவு. 21ஆம் நாள் வியாழக்கிழமை திருத்தந்தை புனித 10ஆம் பயஸ் நினைவு. 22ஆம் நாள் வெள்ளிக்கிழமை அரசியான புனித கன்னி மரியா நினைவு. நன்றி மன்றாட்டுக்காக எழுந்து நிற்போம். ஆண்டவரே, இவ்வருள் அடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு
அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே, பார்வை சொல்லும் கருணையும் பாதமலரின் அருமையும், பார்வை சொல்லும் கருணையும் பாதமலரின் அருமையும், அழகே அழகே எங்கள் அம்மா நீ அழகே, அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவளே, கொள்ளையழகோடு எங்கள் ஆலயம் அமர்ந்தவளே, கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவளே, கொள்ளையழகோடு எங்கள் ஆலயம் அமர்ந்தவளே, அம்மாவை தேரினிலே பவனி வரும் போதினிலே, பொய்யாரமாக மனம் ஊர்வலமாய் போகிறது, யாரும் இல்லா ஏழை எங்கள் தஞ்சம் நீ தாயே, உம்மை நம்பி வந்தோம் எங்கள் உள்ளதையெல்லாம் தந்தோம், உந்தன் முகத்தை பார்க்கும் போது உள்ளம் மகிழுதே, உந்தன் நாமத்தை சொல்லும் போது நெஞ்சம் இனிக்குதே, அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. ஆதாரம் என்று அண்டி வருவோர்க்கு எல்லாம் ஆதரவு தருபவளே அன்னை தாய்மரியே, ஆதாரம் என்று அண்டி வருவோர்க்கு எல்லாம் ஆதரவு தருபவளே அன்னை தாய்மரியே, அம்மாவும் காட்சி எல்லாம் ஏழைகளின் பாக்கியமே, என்னாலும் இவர்களுக்கு உதவிடும் உன் திருக்கரமே, கண்ணின் மணியை போல என்னை காத்திடும் தெய்வ தாயே, மண்ணின் மைந்தர்கள் நாங்கள் உந்தன் பாதம் பற்றி வாழ்வோம், இன்னும் ஒரு முறையை தாயே நீ இந்த உலகில் பிறந்தால், ஏழை எளியவர் முன்னாடி இங்கு புது உலகம் படைப்பார், அழகோவியமே